அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சமச்சீர் கல்வி புத்தகம் 6ஆம் வகுப்பில் உள்ள தமிழ் வினாக்களை பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு தமிழ் வினாக்களை 2 முறை வாசிக்கிறோம். ஏன்னா ஒரு டைம் வாசிக்கும்போது சில பேரால் மனனம் செய்ய முடியாமல் இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு வினாவையும் 2 முறை வாசிப்போம். இந்த வீடியோ டுட்டோரியல் எதுக்காக போடுறோம்னா, நம்ம எப்பயுமே நம்மளோட நோட்ஸையும் புக்கையும் எடுத்துகிட்டு போக முடியாது. இது மாதிரி வீடியோ டுட்டோரியல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் கையில் ஒரு ஃபோன் மட்டும் இருந்தால் போதும். உங்களால் இந்த நோட்ஸை எங்கே இருந்தாலும் கேட்க முடியும். நீங்கள் நிறையா பேர் நோட்ஸ் தானே சொல்கிறீங்க, ஏன் ஆடியோ டுட்டோரியலே போடலாம் அப்படின்ட்டு. நாங்கள் ஏன் வீடியோ டுட்டோரியல் போடுறோம்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் வன்மை அப்படிங்கிறேன். நீங்கள் வன்மையை 2 சுழி இன்லையும் எழுதலாம், 3 சுழி இன் அந்த இன்னும் போடலாம். 2 சுழி இன் போட்டு வன்மை போட்டிங்கன்னா அதுக்கு கொடுமைன்னு ஒரு இது வரும். அதுவே 3 சுழி இன் போட்டு வன்மைன்னு போட்டிங்கன்னா அதுக்கு கொடைன்னு ஒரு பொருள் வரும். நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு கேள்வி அந்த வீடியோலேயே டிஸ்பிளே ஆகும். இதனால தான் நாங்கள் வீடியோ டுட்டோரியலாகவே போடுறோம். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் யாது? திருவருட்பிரகாச வள்ளலார் மற்றும் புரட்சித் துறவி. ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் யாது? திருவருட்பிரகாச வள்ளலார் மற்றும் புரட்சித் துறவி. ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது? கடலூர் மாவட்டம் மருதூர். ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது? கடலூர் மாவட்டம் மருதூர். ராமலிங்க அடிகளாரின் நூல்கள் யாது? ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை. ராமலிங்க அடிகளாரின் நூல்கள் யாது? ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், வடிவுடை மாணிக்க மாலை, எழுத்தறியும் பெருமான் மாலை. கந்தக கோட்டத்து இறைவன் மீது இவர் பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வடிவுடை மாணிக்க மாலை என்று அழைக்கப்படுகின்றன. கந்தக கோட்டத்து இறைவன் மீது இவர் பாடிய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வடிவுடை மாணிக்க மாலை என்று அழைக்கப்படுகின்றன. ராமலிங்க அடிகளார் திருவொற்றியூர் சிவபெருமான் மீது போற்றி பாடிய நூல் எது? எழுத்தறியும் பெருமான் மாலை. ராமலிங்க அடிகளார் திருவொற்றியூர் சிவபெருமான் மீது போற்றி பாடிய நூல் எது? எழுத்தறியும் பெருமான் மாலை. ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் யாது? தொண்டமண்டல சதகம், வழுவிலொடுக்கம், சின்மய தீபிகை. ராமலிங்க அடிகளார் பதிப்பித்த நூல்கள் யாது? தொண்டமண்டல சதகம், வழுவிலொடுக்கம், சின்மய தீபிகை. யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது? ராமலிங்க அடிகளாரின் பாடல்கள். யாருடைய பாடல்கள் இறைவன் அருள் பெற்ற பாடல்கள் என கூறப்படுகிறது? ராமலிங்க அடிகளாரின் பாடல்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய மனம் கொண்டவர் யார்? ராமலிங்க அடிகளார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய மனம் கொண்டவர் யார்? ராமலிங்க அடிகளார். கடவுளை கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான் என்றும், உயிரில் கலந்தான், கருணை கலந்து என்றும் பாடியவர் யார்? ராமலிங்க அடிகளார். கடவுளை கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான் என்றும், உயிரில் கலந்தான், கருணை கலந்து என்றும் பாடியவர் யார்? ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன? திருவொருட்பா. ராமலிங்க அடிகளார் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன? திருவொருட்பா. ராமலிங்க அடிகளாரின் ஆசிரியர் பெயர் யாது? காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார். ராமலிங்க அடிகளாரின் ஆசிரியர் பெயர் யாது? காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார். ராமலிங்க அடிகளார் யார் வேண்டுகோளுக்கிணங்க
மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதினார். காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார் வேண்டுகோளுக்கு இணங்க. யார் வேண்டுகோளுக்கு இணங்க மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை இவர் எழுதினார். காஞ்சி மகாவித்வான் சபாபதி முதலியார் வேண்டுகோளுக்கு இணங்க. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? மனுநீதி சோழன் வரலாறு. மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது? மனுநீதி சோழன் வரலாறு. ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கம் காண சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார்? 1865ஆம் ஆண்டு தன்னுடைய 42வது வயதில். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு மதங்களின் நல்லிணக்கம் காண சமரச சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தினார்? 1865ஆம் ஆண்டு தன்னுடைய 42வது வயதில். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசிப்பினி போக்க தர்மசாலையை ஏற்படுத்தினார்? 1867ஆம் ஆண்டு தன்னுடைய 44வது வயதில். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு பசிப்பினி போக்க தர்மசாலையை நிறுவினார்? 1867ஆம் ஆண்டு தன்னுடைய 44வது வயதில். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவுநெறி விளங்க சத்யானா சபையை நிறுவினார்? 1872ஆம் ஆண்டு தன்னுடைய 49வது வயதில். ராமலிங்க அடிகளார் எந்த ஆண்டு அறிவுநெறி விளங்க சத்யானா சபையை நிறுவினார்? 1872ஆம் ஆண்டு தன்னுடைய 49வது வயதில். ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம் எது? அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. ராமலிங்க அடிகளாரின் தாரக மந்திரம் எது? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு எது? ஆன்மநேய ஒருமைப்பாடு. ராமலிங்க அடிகளாரின் கோட்பாடு எது? ஆன்மநேய ஒருமைப்பாடு. ராமலிங்க அடிகளாரின் கொள்கை யாது? ஜீவகாருண்யம், அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோல். ராமலிங்க அடிகளாரின் கொள்கை யாது? ஜீவகாருண்யம், அதுவே பேரின்ப வீட்டின் திறவுகோல். ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யார்? பாரதியார். ராமலிங்க அடிகளாரை புதுநெறி கண்ட புலவர் என்று பாராட்டியவர் யார்? பாரதியார்.